behalf of the staff and management of community hospitals and the team of doctors, I extend a very warm coming here. Thank you so much for the trouble. Under whom this patient was submitted. I'm a GI surgeon and transplant surgeon associated with Moon Hospital. So this particular patient is a young male, 27 வயசு உட்பட்டவர், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். He has a twin brother. அவரு கம்ப்ளீட்டா இஸ் ஆல் ரைட். இவருக்கு வந்து நியூரோஃபைப்ரோமோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெனட்டிக் ப்ராப்ளம், வேற ஸ்கின் லீஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய முகத்திலையும் கைகளையும் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன ஸ்கின் லீஷன்ஸ் இருக்கும். இது ஜென்ரலா நியூரோஃபைப்ரோமோட்டோஸ் சொல்லுவோம். இது நார்மலா அம்மா அப்பா கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு வரலாம், பட் அது இல்லாமையும் சில நேரத்தில் ஸ்பொராடிக்னு சொல்லுவாங்க. அதாவது புதுசா ஒருத்தருக்கு பிறக்கும்போது அது அந்த பிறப்புல வந்து சேரலாம். அப்படி வந்து சேர்ந்து நியூரோஃபைப்ரோமோட்டோஸ் ஒன்று அவருக்கு முன்னாடியே தெரியும், அவர் குழந்தையில இருந்தே அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சது. பட் அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது நியூரோஃபைப்ரோமோட்டோசிஸ் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு சில ரேரான வயிற்று பகுதியில கட்டிகள் வரலாம். அந்த மாதிரி வந்த கட்டி தான் இந்த இவருக்கு வந்து ஒரு ரேர் டியூமர், விச் இஸ் இங்கிலீஷ்ல MPNST சொல்லுவாங்க, மெலிக்னன்ட் பெரிஃபரல் நர்வ் டியூமர் சொல்லுவாங்க. இது திசையில இருந்து வரக்கூடிய கட்டி. இது வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் முன்னாடி நம்ம டயக்னோஸ் பண்ணதுங்க. அவரு எப்படி டயக்னோஸ் பண்ணோம்னா, யூஸ்வலா அவருக்கு நார்மலா இருந்தவர் திடீர்னு பசியின்மை, ஜஸ்ட் பசியின்மை தான் அவருக்கு மெயினா இருந்தது. ஃபெட்டிகபிலிட்டி, டயர்ட்னஸ், ரொம்ப சோர்வாகுதுன்ற மாதிரி கண்டிஷனோட வந்தாரு. அப்ப எதர்ச்சியா அவருக்கு வயிறு பார்க்கும்போது ஒரு கட்டி ஃபீல் பண்ணதுனால அதுல வந்து இந்த மாதிரி ரொம்ப ரேர் டியூமர் இந்த மாதிரி அதுக்கு பயாப்சி பண்ணுவோம். பயாப்சி ஸோ ஆப்ரேஷன் பத்தி சொல்லணும்னா, வி இன்வால்வ்டு ப்ரொஃபசர் ரேலா அண்ட் டாக்டர் அஸ்வின் ஃப்ரம் ரேலாஸ் டீம். அவங்க கைடன்ஸ்ல இந்த சர்ஜரி வாஸ் டன். இந்த சர்ஜரி வென்ட் ஃபார் அபவுட் 20 hours. ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஜிஐ சர்ஜரி அதாவது குடல் அறுவை சிகிச்சையில முக்கியமான சில ப்ரொசீஜர்ஸ், மேனுவர்ஸ் சொல்லுவோம். இந்த ஒரு ஆகுது. ரெண்டாவது, ரத்த குழாயெல்லாம் ரொம்ப ஒட்டிட்டு இருந்ததுனால இந்த சர்ஜரி டு ஃபேக்ட் நிறைய டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கல. நாங்க ஆபரேஷன் அப்போ வி கேவ் ஒன்லி 1 to 2 டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸோ விச் இஸ் லைக் விச் இஸ் வெரி குட் ஃபார் த பேஷண்ட். நிறைய ஆபரேஷன்ல ரத்த கசிவு இருந்தா உயிர் காப்பத்து ஆயிடும்ன்றதுனால ரொம்ப பொறுமையா அந்த சர்ஜரியை மேற்கொண்டோம். அண்ட் ரத்த குழாய்கள்லாம் மெயின் ஃபீடர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ரத்த குழாய்கள் இருந்து மெயின் ரத்த குழாயில இருந்து நிறைய ரத்தம் ஓட்டம் அதிகமா அந்த கட்டிக்கு இருந்ததுனால அதை பொறுமையா ஒரு ஸ்டெப்பா எடுத்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி பண்ணதுனால இந்த டைம் அதிகமானது. ஏன் இது வந்து கஷ்டம்னா, இந்த இன்ஃப்ளமேஷன், அதாவது ரத்த குழாய் அந்த கட்டியே வந்து ஒரு இன்ஃப்ளேம்டு ஸ்டேட்ல இருக்கும். அதனால சுத்தி இருக்கிற கேப்சூல் வந்து எல்லாத்தையும் ஒட்டி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது யூஸ்வலா ஒட்டி இருக்கிறத பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே காரணத்தினால்தான் நம்ம பேன்கிரியாஸ்லயும் ஒட்டி இருந்ததுனால பேன்கிரியாஸையும் சேர்த்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ வாட் வி டிட் அல்டிமேட்லி என்ன பண்ணோம்னா, கணையம் மற்றும் மண்ணீரல், அது போக இந்த கட்டி, இது எல்லாமே முழுசா எடுத்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, உணவு போறதுக்கான வழி இதெல்லாம் அமைச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஆப்ரேஷனோட தன்மை. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் he went spent about 3 days in ICU where he required a lot of intensive care. அது டாக்டர் விஜய் சார் பார்த்துக்கிட்டாரு. அண்ட் we also had the anesthetist Dr. Raghuram sir who took care of the intraoperative. அந்த 20 மணி நேரம் பேஷண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துட்டாரு. ஸோ இட் நீடட் a lot of people involved. அந்த 3 நாள் ஐசியூக்கு அப்புறம் ஒரு வார்டு ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி இப்போ இஸ் கிராஜுவலி கோப்பிங் அப் வித் திஸ் டிசீஸ். அண்ட் திஸ் இஸ் ரேர் டியூமர், டெஃபினட்டா ரேர் டியூமர், பிகாஸ் லிட்ரேச்சர், வேர்ல்ட் லிட்ரேச்சர்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 5 to 10 cases have been reported. அண்ட் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி ஈச் பேஷண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு பேஷண்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ வேர்ல்ட் லிட்ரேச்சர் ரிப்போர்ட் பண்ணிருக்குன்றது மாதிரி எக்ஸாக்டா அதே பேஷண்ட் ஃபுட் பிரிண்ட் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட் 3, அதாவது மெயின் ரத்த குழாயில 2 மெயின் ரத்த குழாயும் இந்த டியூமர் கிட்ட இருந்ததுனால இது மச் மோர் இம்பார்ட்டன்ட். சில டைம் ஒரு கட்டி, ஒரு டியூமர் மட்டும், ஒரு ரத்த குழாய் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த பேஷண்ட்ல எல்லா ரத்த குழாயும் இன்வால்வ் ஆயிருந்ததுனால நாட் ஜஸ்ட் ஆர்டரிஸ் சொல்லுவோம், வெயின்ஸ் சொல்லுவோம். நாட் ஆர்டரிஸ் மட்டும் இல்ல, வெயின்ஸும் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால ரொம்ப சேஃபா பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அண்ட் சைஸ் ஆஃப் த டியூமர் வாஸ் அபவுட் 20 to 20 odd centimeter. அண்ட் ஆபரேஷனுக்கு அப்புறம் பண்ண பயாப்சியில இந்த சேம் நம்ம ப்ரீஆப் பண்ண பயாப்சி கன்ஃபார்ம் ஆச்சு, இட்ஸ் ஹை கிரேட் சார்கோமா. அண்ட் இட் வாஸ் R0 ரெசெக்ஷன். R0 ரெசெக்ஷன்ன்றது மெடிக்கல் டேர்ம்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, முழுமையா எடுத்திருக்கோன்றத நம்ம குறிக்குது. அணுக்கள் கூட விடாம எடுத்த மாதிரி கணக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது லாங் டேர்ம் சர்வைவல், அதாவது நீண்ட நாள் வாழ்நாள் நீட்டிப்பு கிடைக்கும். ரெண்டாவது திருப்பி கட்டி வராது.
இதே R1 R2 பண்ணும்போது அதாவது கொஞ்சம் விட்டு வந்தோம்னா அது சீக்கிரம் வரக்கூடிய தன்மை உடையதுன்னு லிட்ரேச்சர் சொல்லுது. அண்ட் இவருக்கு இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ அப்னா இதுக்கப்புறம் திரும்பி வராம இருக்கிறதுக்கு நம்ம கீமோதெரப்பி தேவைப்படலாம். அது நம்ம டிசைட் பண்ணோம், டியூமர் போர்டு மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபாலோ அப்னு சொல்லுவாங்க. கீமோதெரப்பி முடிச்ச பிறகு கீப் ஆன் சர்வைலன்ஸ், அதாவது எவ்ரி 3 months to 6 months அவரை கிளினிக்கலா பாக்குறது, எவ்ரி இயர் ஒரு சிடி ஸ்கேன் பண்றது, இதெல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். How to use it? Pravati has been the intensivist. So the team was responsible, 20 hours of care of the patients. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ 20 எடுத்ததுனால ஸோ பேங்க்ரியாஸ்னால் வந்து நம்மளோட டயபெட்டிஸ் சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஆர்கன். இப்போ அந்த ஆர்கனே இல்லை, டோட்டலாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ சுகர்ஸ் வந்து வில் பி ஹைலி ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ அதே மாதிரி ஸ்ப்ளீனும் எடுத்தாச்சு. ஸோ ஸ்ப்ளீன் எல்லாம் தான் ஒருத்தங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உன்னோட ஆன்டிபயோட்டிக்ஸு, இன்டென்சிவ் கேனில் ஃப்ளூட்ஸ் லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ளூட் ஷிப்ஸ் எல்லாம் நிறையா ஆகும். ஸோ அதனால் கிட்னிஸ் கேன் கெட் காம்ப்ரமைஸ்டு, அந்த லிவர் கேன் கெட் காம்ப்ரமைஸ்டு. ஸோ அதெல்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணி அதை பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இட்ஸ் அ பிக் டீம் ஒர்க். ஸோ 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 தட்ஸ் வாட் வி டிட். பொசிஷனுமே இருந்துச்சு அவங்க சிப்ளிங்ஸ்க்கு. இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம லைக் சிடி ஸ்கேன்லாம் பண்ணதில் அதாவது 20 into 20 centimeters சைஸ் ஆஃப் டியூமர் இருந்தது. Total pancreatectomy, duodenectomy, splenectomy with tumor excision was the procedure that was done. எல்லாருமே ஒரு ஒன்ஸ் இன் அ இயர் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ எல்லாமே நிறைய டியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் டியூமர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக எல்லா கீமோதெரப்பியும் has given it a cost price.